போட்டியிடுவது அது ஒரு 50-50 மாரி தான் இருக்கு. அவர் போட்டியிடுவாரா இல்லையா அப்படிங்கிறது வந்து ஒரு தொகுதி கன்ஃப்யூஷன். மாறாரா? தொகுதி மாறுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2, 3 தொகுதிகள் வந்து சொல்றாங்க. திருநெல்வேலி மாவட்டத்திலேயே வந்து இன்னொரு தொகுதி, அதே மாரி வந்து விருதுநகர்ல ஒரு தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு இவரு தொகுதி மாறி போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. ஆனா, அவர் திருநெல்வேலியில போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. சிட்டிங் தொகுதியா இருக்கு. அவர் அங்க ஏற்கனவே வந்து 2 முறை பாஜகல இருந்து தேர்வாகுறதுக்கு முன்னாடி 2 முறை வந்து அதிமுக சார்பா இங்க தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. 2001, 2011 2 முறை தேர்வு செய்யப்பட்டாரு. இப்ப 3வது முறை எம்எல்ஏ நாகேந்திரனாக. ஸோ மேக்ஸிமம் வந்து அவர் இங்கருந்து தொகுதி மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு தான். அதனால பாஜக சார்பா நயனார் நாகேந்திரனே இங்க போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. அதேபோல திமுக சார்பா கடந்த முறை லட்சுமணன் அவர் போட்டியிட்டு இருந்தாரு. ஸோ இந்த முறை அவரே இந்த களம் முறை வந்து லக்ஷ்மணனுடைய பேர் வந்து பெருசா இதுல இல்ல. மேயரா இருக்கிற ராமகிருஷ்ணன், அதே மாரி துணை மேயர் கே.ஆர். ராஜு, அங்க இருக்கிற மாநகர செயலாளர் சுப்பிரமணியன், அப்புறம் எக்ஸ் எம்எல்ஏ மாலை ராஜா. இவர் வந்து 2006, 11ல வந்து எம்எல்ஏவா இருந்தார். இவங்க யாராவது ஒருத்தருக்கு வந்து அங்க வாய்ப்பு கிடைக்கலாம். மாலைராஜா வந்து 2006ல நயினார் நாகேந்திரன வந்து தோற்கடிச்சிருந்தார். ஸோ இந்த 4 பேத்துல ஒருத்தர் வந்து இங்க திமுக வேட்பாளர் ஆகலாம்.